நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுத்துக்கலாம்டி. எதுக்குடி? அட்டென்ஷன் அட்டென்ஷன் கேர்ள்ஸ், இது என்சிசி கேம்பா இருந்தாலும் ஏன் ரூல் மிலிட்டரி ரூல் தான். எந்த தப்பு நடந்தாலும் யாரா இருந்தாலும் கிரவுண்ட்ல 10 ரவுண்ட் ஓட விடுவேன். இந்த என்சிசி கேம்போட 5 பில்லர்ஸ் நாங்க தான். டெய்லி இதே போட்டு தொந்தரவு பண்றாளே. அஜிதா கொஞ்சம் ஆஃப் பண்ணத. ஏய் என் ஜட்டியை காணோடி. எல்லோ ஜட்டி தானே இவ போட்டுருக்கத பார்த்தேன். ஏய் அப்ப அவளை புடிடி. மேடம், ராக்கெட் ஏவறதுக்கு வசதியா எங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தென்னிந்தியா முழுக்க காட்டுக்குள்ள இருக்கிறவங்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும், பாதுகாப்பை பலப்படுத்தணும்னு சர்க்குலர் வந்திருக்கு. நான் இந்த பெண்கள் காட்டுக்குள்ள போறதுக்கு ஸ்பெஷல் ஆர்டர் போட்டிருக்கேன். ஓஹோ. கேடட்ஸ், திஸ் இஸ் கணபத்ராம், ரேஞ்சர். சார். மேடம், இவர் தான் துருவன், ஃபாரஸ்ட் கார்டு. கேடட்ஸை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஆபீசர். எங்களுக்கு அவர் தெரியும் சார். இல்ல சார், கேர்ள்ஸ் காலையில வர்ற வழியில அவரோட கிராமத்துல அவரை ஜனங்களா பார்த்தாங்க. இவ்வளவு சிரிப்புக்கு காரணம் அதுதானா? என்னடி மாட்டுக்கார பையில போய் நம்ம தலையில ட்ரெயினரை கட்டுறாரு. இந்தியா இன்னும் எப்படி இருக்குதுங்கிறத இவரையும் இவர் கிராமத்தையும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். படிப்பறிவே இல்லாம இன்னும் காட்டு மிராண்டியா வாழ்ற ஜனங்க கிட்ட இருந்து இவர் ஒருத்தர் மேல வந்திருக்கார். ரிசர்வேஷன் கோட்டாவில் கிடைச்ச சீட்டுல வெறும் காடா விளக்குல படிச்சு மேல வந்திருக்கார். நமக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு தன்னம்பிக்கை வரணுங்கிறதுக்காக. இன்னைக்கு ஷூவும் யூனிஃபார்மும் போட்டுக்கிட்டு நமக்கே ட்ரெயினரா வர்றாருன்னா இவரை நீங்க ரோல் மாடலா ஏத்துக்கணும். சார் சார் அவர் ப்ரொசீட் பண்ணட்டும் சார். பண்ணட்டுமே. இந்த ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு குற்றம் குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா காலேஜ் காரிடார்ல நான் ஒரு புகார் பெட்டி வச்சிருக்கேன். அதுல நீங்க லெட்டர் எழுதி போடலாம். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ரோசா விமென்ஸ் காலேஜ் என்சிசி கண்டிஜென்ட் சல்யூட். एक दाहिने, दो बाएं, दाहिने बाएं, चल. இந்திய தேசம் எங்களது தேசம். இந்திய தேசம் எங்களது தேசம். இந்திய மக்களையும் மேன்மையையும் பாதுகாப்போம். இந்திய மக்களையும் மேன்மையும் பாதுகாப்போம். உயிரை கொடுத்தேனும் இந்திய தேசத்தை பாதுகாப்போம். உயிரை கொடுத்தேனும் இந்திய தேசத்தை பாதுகாப்போம். பரேட்ல சிக்லெட் சாப்பிட்டதுக்காக சீனியர் அண்டர் ஆபீசர் கல்பனாவுக்கு பனிஷ்மெண்ட். டக் வாக் 3 ரவுண்ட். சார் 4 ரவுண்ட். சார் 5 ரவுண்ட். பரேட்ல தேவையில்லாம சிரிச்சதுக்காக சார்ஜென்ட் அஜிதா, சார்ஜென்ட் சுசீலாவுக்கு தலா 3 ரவுண்ட். சார் தண்டனையை ஏற்க மறுத்ததுக்காக சார்ஜென்ட் சுசீலாவுக்கு 4 ரவுண்ட். யூனிஃபார்ம் சட்டையில பட்டன் போடாதனால சார்ஜென்ட் துளசிக்கு 5 ரவுண்ட். நேம் பேட்ச் தலைகீழ போடுறதுக்காக கேடட் அண்டர் ஆபீசர் ஜெனிஃபருக்கு 5 ரவுண்ட். 6 ரவுண்ட். பாய் चलेगा. பாய் பட் मत से चल. पीछे बट सामने देख. அஞ்சு பிளஸையும் ஆட்டிட்டாண்டி. ஏய் தட்டடி. லைன்ல வாமா. ஏய் சும்மா இருடா. நான் யார் தெரியுமா? சீனியர் ஆபீசர். துருவா, வடைய நான் எடுத்துட்டு போறேன். என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நானே எடுத்துட்டு போறேன். உட்காரு உட்காரு. அதெல்லாம் கிரவுண்டில் தான் நான் ட்ரெயினர். மற்ற இடத்துல ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். காலையில் மெதுவோட நல்லது. சாப்பிடுங்க. ஐயோ இவனை பார்த்தாலே மெதுவடை நல்லதான். சஜஷன் பாக்ஸ்ல நிச்சயமா நம்ம லெட்டர் போடணும். என்னடி எழுத போற? நமக்கு இந்த ட்ரெயினர் வேண்டாம். இங்க யாருக்கு தமிழ் நல்லா தெரியும்? ஏன்னா யூசி நான்லாம் ப்ரீகேஜில இருந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்கேன். தமிழ் எல்லாம் எழுத எனக்கு சுத்தமா வராது. அஜிதாக்கு தான் நல்லா தமிழ் தெரியுமே. அவ 10th வரைக்கும் தமிழ் மீடியம்ல தானே படிச்சா.
இந்தா எழுது. எங்களுக்கு ட்ரெயினராக வருவதற்கு துருவனுக்கு தகுதி இருப்பதாக தெரியவில்லை. தகுதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவன்லாம் நம்மள ட்ரெயின் பண்ணக்கூடாது. எவ்வளவு அசிங்கம் அடிச்ச முத நாள் எல்லாருக்கும் தானடி. இவன் நம்மள ட்ரெயின் பண்ண வந்திருக்கான். ஓகே, துருவனை மாற்றவும், பதிலாக வேறு ஒரு ஆளை ட்ரெயினராக போடவும். போட்டுலாமா? நிஜமா போட்டுலாமா? துருவா, இந்த மாதிரி லெட்டர் இன்னொன்னு இந்த பாக்ஸுக்குள்ள விழுந்தது. அந்த லெட்டர் வச்சுக்கிட்டு நான் உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த அரசாங்க தொப்பி பெல்ட் எதுவுமே நீ போட முடியாது. நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி இடத்துல இருந்து வர்றவங்க காட்டு மிராண்டித்தனமா தான் இருப்பாங்க. நீ கொஞ்சம் வெளியே இருப்பா. துருவா, போகும்போது சர்க்கரை இல்லாத காஃபி ஒன்று சொல்லிட்டு போ. ஓகே சார். ஆ, உட்காருங்க. இந்த காட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்களை மாதிரி ஆபீசர்களுக்கு கூட அவ்வளவு தெரியாது. ஆனா இவனுங்களுக்கு அதெல்லாம்